வண்டி பார்க்குறோன்னா ஒரு டியோ தான், கேட் பாஸ் பேரிங் பற்றி. காலையில் கஸ்டமர் சொன்னது சிரிப்பு தான் வந்துச்சு. சரி உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சிரிப்பீங்களே. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் உடஞ்சிருக்குது தெரியுதுங்களா. வீல் பேரிங்கு ஃபுல்லாக கொட்டிடுச்சு, உடஞ்சும் போயிடுச்சு தெரியுதுங்களா. இதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு விட்டுக்கிறாரு. ஆனால் அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுண்ணே. காற்று வச்சுட்டு வீல் நட்டு டைட் பண்ணி விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. கடைசியாக கஸ்டமர் எனக்கு கேட்டால் எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு நான் சொன்னேன், ஆனால் வீல் பேரிங் போயிடுச்சு, அப்படியே வண்டி ஓட்டாதீங்க, வீல் பேரிங்கும் ஆயில் சீல் மட்டும் வாங்கிட்டு வாங்க, மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் தான் என்கிட்ட சொன்னார். அதுக்கே இந்த மாதிரி நான் கேட்டேன். அவர் என்னடானா காற்று அடிச்சுட்டு வீல் நட்டு டைட் பண்ணி ஓட்டினேன். அதான் சொன்னேன், நீ வீல் காற்று அடிச்சுட்டு வீல் நட்டு டைட் பண்ணேன்னா எங்கன்னா ரோட்டில் போய் நின்று இருக்குண்ணா, பேரிங்கே டோட்டலாக கொட்டிடுச்சேண்ணா, அப்போ எப்படி நான் ஓடுவேன்னு கேட்டேன். சரி அவர் சொன்னது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. உங்கள் கூட கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இதான் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது எப்படின்னு தெரியல, காற்று அடிச்சுட்டு வீல் நட்டு டைட் பண்ணால் ஓடுமா? ஏன்னா எனக்கு இந்த விஷயம் பற்றி தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல மெக்கானிக்கலை பற்றி. மெக்கானிக்கை குறை சொல்லக்கூடாது தான், தப்பான விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் காமெடி பண்ணால் சிரிக்காமல் என்ன தோணும்?